தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திமுக ஆட்சியில் 4300க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற கிராம கோயில் பூசாரிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். அப்போது இறைப்பாளர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் விரும்புகின்ற ஆட்சிதான் திமுக ஆட்சி என்று தெரிவித்தார். அனைவரும் ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், தமிழில் அர்ச்சனை போன்றவற்றை திமுக ஏற்படுத்தியது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திமுக ஆட்சியின் நோக்கம் என்று கூறிய அவர், திமுக ஆட்சியில் 4300க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையன்று பூசாரிகளுக்கு புத்தாடை, அவர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை உயர்வு என்பது உட்பட கோயில் பூசாரிகள் நலன் சார்ந்த முக்கிய அறிவிப்புகள் சிலவற்றையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் புத்தாடை வழங்கப்படும். உறுப்பினர் மரணமடைந்தால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். கிராம கோயில் பூசாரிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு வருமான உச்சவரம்பு 75,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். இயற்கை எய்திய உறுப்பினருடைய ஈமச்சடங்குக்காக தற்போது வழங்கப்படக்கூடிய தொகை 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.